இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல யூனியன் லீடரும் லெட்டரை படிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ யாரோ டோரை திறந்துட்டு உள்ள வராங்க. யாருன்னு பார்த்தாலே தெரியுது ஜுக்கியாங்ஜா தான். அதை ஃபீல் பண்ண யூனியன் லீடரும் என்ன சொல்றாருன்னா, சாதாரணமா யாரா இருந்தாலும் முன்வாசல் வழியா தானே உள்ள வருவாங்க. அப்படி இருக்கும்போது நீ ஏன் பின்வாசல் வழியா திருட மாதிரி உள்ள வர இந்த ராத்திரியில அப்படின்னு விஷயம் டிசபிள் பிரதர். ஒருவேளை நான் எடுத்த முடிவை நீ கம்ப்ளைண்ட் பண்ண தான் இங்க வந்திருக்கியா? அதுதான் விஷயம்னா தயவு செஞ்சு நீ இப்பயே வெளியே போயிடலாம். ஏன்னா நீ என்ன சொன்னாலும் நான் எடுத்த முடிவை மாத்திக்கிற எண்ணம் எனக்கு இல்லை. அதெல்லாம் கேட்ட ஜுக்கியாங்ஜாவும் சரி இப்போ நீங்க என்ன ரிப்போர்ட் பண்ண விடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப யூனியன் லீடர் வந்து ஜுக்கியாங்ஜாவை பாக்குறாரு. ஜுக்கியாங்ஜாவும் யூனியன் லீடரை பாக்குறான். அப்ப யூனியன் லீடரும் சிரிப்பு அடக்க முடியாம பயங்கரமா சிரிச்சுட்டு சரி சரி இனிமே நான் கிண்டல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஜுக்கியாங்ஜாவும் நான் இப்போ 2 ஃபேக்ஷன்ஸோட ரியாக்ஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் 7 கிரேட் கிளான்ஸ் அவங்க வந்து இந்த இன்சிடென்ட்டால செம கடுப்பா இருக்காங்க. அதனால இந்த இன்சிடென்ட்டை அவங்க அப்போஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட யூனியன் லீடரும் அப்போஸ்னா அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு ஜுக்கியாங்ஜாவும் தண்டனை எதுவும் வழங்காமே இந்த விசாரணை அப்படியே முடிஞ்சதால கொஞ்சம் பேர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா தான் இருக்காங்க. ஆனா அதுல பெரும்பாலானவங்க வந்து தீவிரவாதிகளா இருக்கிறதுனால அவங்கலாம் அந்த 10 பிரிவுகளோட மேல அவங்களோட தீவிரமான பார்க்கையை வெளிப்படையா காட்டிட்டு தான் வராங்க. இப்போதைக்கு நிலைமை என்னன்னா பெரும்பாலானவங்க வந்து தீவிரவாதிகளோட கருத்துக்கு தான் அவங்களோட ஆதரவை தெரிவிச்சிட்டு வராங்க. அதுக்கு யூனியன் லீடரும் அப்படின்னா 10 செட்ஸோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு ஜுக்கியாங்ஜாவும் இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸ்ல கூட 7 கிளான்ஸும் ஹையர் பொசிஷன்ல இருக்க மெம்பர்ஸை எப்படி அங்க இருந்து தூக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்கானுங்க. அதை கேட்ட யூனியன் லீடரும் ஓஹோ அப்படியா, இதை வேற மாதிரி சொன்னா நான் நினைச்சதை விடவே 7 கிளான்ஸும் யூனியனை விட்டு சீக்கிரமாவே போயிடுவாங்க போலியே. அதுக்கப்புறம் ஜுக்கியாங்ஜாவும் இது மூலியமா 7 கிளான்ஸுக்கும் 10 பிரிவுக்கும் இடையே ஒரு பிளவை ஏற்படுத்துற திட்டம் கச்சிதமா நிறைவேறிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கமாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜுக்கியாங்ஜாவும் சொல்றான். இந்த யூனியன் லீடர் தான் பிளட்செட்டோட ஒரு கமாண்டர். இவர் பேர் வந்து கமாண்டர் ஜின். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், அது உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு சொல்லிட்டு பாருங்க. மவுண்ட் ஹுவாசெட்டோட மாஸ்டர், அதுக்கப்புறம் யோம் சியோக் சியோன், அதுக்கப்புறம் மவுண்ட் ஹுவாசெட்டோட எல்டர்ஸ் அவங்களாம் சேர்ந்து சாகிறதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று போட்டாங்க. அப்ப மவுண்ட் ஹுவாசெட்டோட மாஸ்டர் என்ன சொல்லியிருப்பானா அப்படின்னா, அவரு கூட பிளட்செட்டில் தான் இருக்காரா, அந்த அவர் இவர் தான், அவரு கூட அதுல இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க இதுல எப்பயோ வந்து சேர்ந்துருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு மவுண்ட் ஹுவாசெட்டோட மாஸ்டர் சொல்லியிருப்பான். இப்ப யூனியன் லீடரும் இதை தான் நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேன், இந்த சுச்சுவேஷன் தான் நம்ம செட்டு முன்னேறதுக்கான ஒரு ஆக்சிலரேட்டா இருக்க போகுது. அதுக்கு ஜுக்கியாங்ஜாவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கமாண்டர் கடைசியில நீங்க சொன்னதான் நடந்திருக்கு. ஆனா கமாண்டர் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்க விரும்புறேன். அதுக்கு யூனியன் லீடரும் சொல்லு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு ஜுக்கியாங்ஜாவும் யூஜின் ஊன் அவனை எதுக்கு நீங்க யூனியனுக்குள்ள சேர்த்தீங்க, டான் ஹரின் அதுக்கப்புறம் ஜூகனோட விசாரணை நான் பிளான் பண்ணது தான், அதனால அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா யூஜின் ஊனை பத்தி உங்களோட முடிவு என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் மீறிடுச்சு. அதை கேட்ட யூனியன் லீடரும் அது சரியான முடிவாலாம் எனக்கு உறுதியா தெரியல, ஆனா எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீறினவங்க எப்பயுமே அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் தான் தருவாங்க. அப்படிப்பட்ட எல்லாத்தையும் நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் வச்சிருக்கணும். அதனால அவன் என் கண்ணு முன்னாடியே இருக்கிறத விட வேற எந்த சிறந்த வழியும் இல்லை. அதை கேட்ட ஜுக்கியாங்ஜாவும் அவனுக்கு அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு யூனியன் லீடரும் அவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா அதனால அவன் டிஃபிகல்ட்டான ஆப்போனன்ட் இல்லைன்னு சொல்லிட முடியாது. அவனை நேரில் பார்த்த அப்புறம் தான் எனக்கு ஒன்று முழுசா புரிஞ்சிச்சு, அவன் நிச்சயமா ஏதோ ஒன்றை மறைச்சு வச்சுட்டு இருக்கான். அவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பான்னு சும்மா தான் பார்த்தேன், ஆனா அவன் ஏற்கனவே டிரான்சிடென்ட் சுப்பீரியர் ரேங்க் அடைஞ்சிருக்கான். அதை கேட்ட ஜுக்கியாங்ஜாவும் டிரான்சிடென்ட் சுப்பீரியரா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டு, அது டீமன் கார்டோட பிளெஸிங்ஸ் இருந்தா மட்டும்தான் நான் அந்த லெவல் அடைய முடியும். இப்ப அப்படின்னா அவனுக்கு எந்த பொசிஷனை கொடுக்க நினைக்கிறீங்க? யூனியன் லீடரும் அவனை நான் இன்னர் இன்வெஸ்டிகேஷன் ஹாலில் உட்கார வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஜுக்கியாங்ஜாவும் இன்னர் இன்வெஸ்டிகேஷன் ஹாலா, ஐ சி, அது அந்த இடம்னா நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்றான், ஆனா அது நமக்கு சொல்லலை. அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டல், அதாவது தங்கும் விடுதியை காமிக்கிறாங்க. அங்கே 5 பொண்ணுங்க மண்டி போட்டு உட்காந்துருக்கு. அதில் நடுவில் இருக்க பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, அப்படின்னா நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம், சரௌண்டிங்ஸ் வந்து ஃபுல் செக்யூராக இருக்குது, இங்கேருந்து எந்த சத்தமும் வெளியே கேட்காது, அதனால் யாரும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதே இல்லை, அவங்க எல்லாரும் ரூம் சர்வீஸுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு, சரி எனக்கு புரிஞ்சுச்சு, அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் முரிம்
யூனியனால என்னை இவ்வளோ தூரம் வரைக்கும் ஃபாலோ பண்ண முடியல போலயே அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி அங்கே இருக்க இடம் ஃபுல்லாகவே ஸ்கேன் பண்ணுறான். அங்கே யாருன்னா டிமானிக் சிட்டி சேர்ந்தவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, கமாண்டர் தேவ கொன்ன அப்புறம் எனக்கு இந்த பவரை மட்டும் கிடைக்கலனா, அதாவது யோம் சியோக்சியோன் அது மட்டும் இல்லைனா நான் கண்டிப்பாக ஒரு பெரிய ஆபத்தில் மாட்டியிருப்பேன். எனக்கு சந்தேகன்றது இருந்துச்சு. ஆனால் முரிம் யூனியனோட லீடரு பிளிட்செட்டோட 8 கமாண்டர்ஸ்ல ஒருத்தரா இருப்பாருன்னு யார் நினைச்சிருப்பா? அதுக்கப்புறம் உன்னோட உண்மையான உருவத்தை வெளிக்காட்டு 6 சோல் பேனர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே நம்ம ஹீரோவுக்கு ரெக்க முளைச்சிது. இதோட இந்த சாப்டர் முடியுது. சாப்டரோட ஸ்டார்டிங்கில் 6 சோல் பேனர் அப்படின்னா என்னன்னு சொல்ல வராங்க. அது வந்து ஒரு எஸ் ப்ளஸ் கிரேட் ஸ்கில். அதுக்கப்புறம் அதோட கேட்டகரி வந்து ட்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கில்லோட அத்தாரிட்டி அதிகாரம் என்னன்னா ஃப்ளாக் ஆஃப் சோல் ஸ்பிளிட். உங்களுக்கு இப்பயே புரிஞ்சிருக்கும் இந்த ஸ்கில்லோட அத்தாரிட்டி என்னன்னா நம்ம ஹீரோவால் அவனோட பவரையும் ஆன்மாவையும் சோலையும் 6 பகுதியாக பிரிக்க முடியும். அந்த 6 பகுதியையும் ஒரு ஃப்ளாகா ஒரு கொடியாக மாற்ற முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட எனர்ஜி பவரை அது வந்து அதிகமாக இருக்க மாதிரியும் மற்றவங்க கிட்ட காமிக்க முடியும், கம்மியாக இருக்க மாதிரியும் காமிக்க முடியும். இப்போ நமக்கு புரியுது நம்ம ஹீரோ யூனியன் கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ வந்து அவனோட சோலையும் பவரையும் 6 பகுதியாக பிரிச்சிருக்கான். அதை வேற வேற இடத்துக்கு அமைச்சிருக்கான். அதனால யூனியனால நம்ம ஹீரோவை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் இந்த ஸ்கில்லுக்கு இன்னொரு அத்தாரிட்டி இருக்கு. அது பேர் என்னன்னா ஃபிளாக் ஆஃப் சோல் இன்வெஸ்டிகேஷன். இந்த 6 சோல் பேனரை தொட்ட எந்த உயிரினமா இருந்தாலும் அதோட எபிலிட்டி ஸ்கில்லு அதுக்கப்புறம் என்ன பவரு அந்த மாதிரி இருக்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானவங்கள இது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுதோ அந்த அளவுக்கு இதோட கூல் டவுன் செகண்ட் வந்து அதிகமாகும். அதான் இதில் இருக்க ஒரு மைனஸ். ஹீரோவும் 6 சோல் பேனர் யோம் சியோக்சியோனை கொன்ன அப்புறம் எனக்கு கிடைச்ச 2 ட்ரெஷர்ஸில் இதுவும் ஒன்று. என்கிட்ட இருக்க ஸ்கைத் ஆஃப் மெல்டிங் பாய்சன் அது மாதிரியே இதுக்கும் சுய விருப்பம்ன்றது இருக்கு. இதை பற்றி இன்னும் மேலே மேலே தெரிஞ்சுக்க இந்த ட்ரெஷர் உண்மையாகவே என்னை வியப்பூட்டுது, அப்படியே ஆச்சரியத்தில் உருக வைக்குது. அதுக்கப்புறம் சிஸ்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா இது முனிவர்கள் மட்டுமே பயன்படுத்துகிற மாய பொக்கிஷத்தில், அதாவது டிரான்சிடென்ட் பவர்ஸ் கொண்ட மாய பொக்கிஷத்தில் ஒன்று. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு அரிய வகை பொக்கிஷம் தான். ஆனால் இந்த ஸ்கில்லோட முழு சக்தியையும் நீங்கள் பயன்படுத்தினா, முழு பவர்ஸையும் நீங்கள் பயன்படுத்தினா உங்ககிட்ட சேஜோட பாடி அப்படி இல்லைன்னா சேஜோட எனர்ஜியாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் சொல்லுது. ஆனால் நம்ம ஹீரோ கிட்ட சேஜோட ஸ்கில் இருக்கு, ஆனால் எனர்ஜி பாடி அதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியல. ஆனால் இப்போ சிஸ்டமில் இந்த ஃபிளாக் ஆஃப் சோல் இன்வெஸ்டிகேஷன் இப்போ ரீகன்ஃபார்மிங் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஹீரோவும் இந்த ஃபிளாக் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் உண்மையாகவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்கில் தான். ஏன்னா நான் அந்த கமாண்டரோட உண்மையான அடையாளத்தை இன்ஸ்டண்ட்டாகவே கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மற்ற ஸ்கில்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த ஃபிளாக் ஆஃப் சோல் இன்வெஸ்டிகேஷன் எந்த விதமான எனர்ஜியையும் ரிலீஸ் பண்ணலை. அதனால தான் டேம்சியோன் கன்னை பார்த்து அந்த செகண்டே அவன் கிட்ட இருந்து வந்த அந்த தீய சக்தி என்னன்றதை என்னால் உடனடியாக கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு, யாரோட உதவியும் இல்லாமல். அதுக்கப்புறம் டேம்சியோன் கன் கிட்ட இருக்க எனர்ஜிஸ் அதுக்கப்புறம் ஸ்கில்ஸு எபிலிட்டிஸ் பற்றி இருக்க ஃபுல் டீட்டெயில்ஸ் இதுதான் பார்த்துங்க. அதுக்கப்புறம் டேம்சியோன் கன் வந்து 8 டிசாஸ்டரில் எதுவாக மாறுவான்ட்டு தெரியாது. அதுக்கப்புறம் ஹீரோவும் இந்த ஃபிளாக் ஆஃப் சோல் இன்வெஸ்டிகேஷன் அதோட கூல் டவுன் டைம் வந்து 30 நாள். என்ன பண்ணுறது, நான் நினச்சப்பெல்லாம் பயன்படுத்த முடியாதுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் முரிம் யூனியனுக்குள்ளே நல்லா டீப்பாக ஆழமாக உள்ளே போயிட்டு அதுக்குள்ளே இருக்க பிளட் செட் மெம்பர்ஸ்லாம் நான் கண்டுபிடிச்சாகணும். அதுக்கு நான் இங்கேயே மறைஞ்சிருந்து அண்டர் கவராக தான் வேலை பார்த்தாகணும் போலியே. அஃப்கோர்ஸ் நான் இதை மட்டும் நம்பி இருக்க மாட்டேன், வேற ஒரு ஏற்பாடையும் செஞ்சு தான் வச்சுருக்கேன். அதனால தான் கம்ஃபோர்த் ஷேடோ விஸ்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ விஸ்பர் ஸ்கில் யூஸ் பண்ணுறான். இந்த ஸ்கில்லால் மற்றவங்க நிழலுக்குள்ளே ஊடுருவி அவங்க என்ன பேசுகிறாங்க அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றதை கண்காணிக்க முடியும். இப்படி ஏதாச்சும் ஒன்று நடக்குன்னு நான் ஏற்கனவே நினச்சேன். அதனால தான் இதை ஜுக்கியாங்ஜாவோட நிழலுக்குள்ளே அனுப்பிச்சி வச்சுருந்தேன். இப்போ நீ கேட்ட எல்லாத்தையும் மொத்தமாக ரிப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இந்த ஸ்கில்லுக்குன்னு ஒரு வாய்ஸ்லாம் இல்லை, இந்த ஸ்கில் வந்து ரெக்கார்ட் பண்ணும் வாய்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? பார்த்தா 7 கிளான்ஸ் வந்து வெளியேற போகிற மாதிரி தான் தெரியுது. கிளான்ஸ் அதுக்கப்புறம் செட்ஸுக்கு இடையே பிரிவினையை உண்டாக்குற ஒரு திட்டம். அப்போ நம்ம ஹீரோவும் என்ன நினைக்கிறான்னா இது டேம்சியோன் கன்னோட பவராக இருக்குமோ, ஒரே சத்தமாக கேட்குது. நான் நினச்ச மாதிரியே இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுறதை நான் அவாய்ட் பண்ணும், ஏன்னா இந்த ஸ்கில்லை வச்சு அவங்களால என்னை ட்ரேஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கில்லும் அவனை இன்னர் இன்வெஸ்டிகேஷன் ஹாலில் உட்கார வைக்கலாம். ஹீரோவும் இன்னர் இன்வெஸ்டிகேஷன் ஹாலா, குட், இது மூலியமாக என்னால் கொஞ்சம் யூகிக்க, அதாவது கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறான். இப்போ 7 கிளான்ஸும் வெளியேற போகிறாங்களா? இது என்னோட வேற ஒரு ஃபியூச்சரில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். ஆனால் அது கொஞ்சம் இப்போ
சீக்கிரமாவே நடக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அப்படிதான் இருக்கணும். ஏன்னா நான் கொஞ்சம் ப்ரெசென்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டேன்ல. அதுக்கப்புறம் அவங்கலாம் யூனியன் விட்டு வெளியேறினா அது ஒரு கேயாஸ் தான் உருவாக்கும். அதனால நான் இன்னும் பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்கு. முதல் விஷயம் என்னன்னா 7 கிளான்ஸுக்குள்ள துரோகின்றவன் கண்டிப்பா இருக்கணும். அதனால அந்த கேடுகெட்ட பாஸ்டர்ட்ஸை கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வந்து இவனுங்களை, அதாவது இந்த 7 கிளான்ஸையும் யூனியனை விட்டு சீக்கிரமா போகாதபடி பண்ணணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா மிச்சம் இருக்க கிளான்ஸை நான் எடுத்துக்கணும். அவங்களாம் என் பக்கம் வந்து சேரணும். அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை, ஆனால் அதை தான் நான் பண்ணியாகணும். எப்படி இருந்தாலும் அந்த இன்னர் இன்வெஸ்டிகேஷன் ஹால் அது வந்து அந்த பிளேஸாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சிரிச்சுட்டு, அந்த இடியட்ஸ் முடிஞ்சா என் கூட வந்து விளையாடுங்க, என்ன வம்புக்கு இழுங்க, உங்களை கெஞ்ச வச்சு வருந்த வைக்காம விடவே மாட்டேன். இப்போ என்ன ஹால் லீடரை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் போயிட்டு எனக்குன்னு ஒரு நியூ நேமை கிரியேட் பண்ணாதான் என்ன? சில நாளைக்கு முன்னாடி லுவோ யாங்லேருந்து பரவிய ஒரு நியூஸால ஒட்டுமொத்த முரிம் யூனியனே பரபரப்புல மூழ்கிடுச்சு. ஜேஜியாங் பகுதியை கான்குவர் பண்ண யூஜினூன் முரிம் யூனியனை நேருக்கு நேர் நின்று எதிர்த்தாராம். சில நாளைக்கு முன்னாடி நடந்த விசாரணையில யூஜினூன் பண்ண விஷயங்கள் வந்து காட்டு தீ போல எல்லா இடமும் பரவிச்சு. அவனை பத்தி பல கான்ட்ரவர்சிஸ் இருந்தாலும் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா மக்கள் வந்து அவனை ரீவேல்யூவேஷன் பண்ணியிருக்காங்க. யாருமே துணிஞ்சு எதிர்க்காத நேரத்துல முரிம் யூனியனை துணிஞ்சு நின்று எதிர்த்த ஒரே மனுஷனா அவன் தான். அப்ப பார்ல இருந்த ஒருத்தன் என்ன சொல்றானா, அந்த நியூஸை கேட்ட அப்புறம் என் காதை என்னாலேயும் நம்ப முடியலன்னா பாத்துக்கியே. அதுக்கு இன்னொருத்தனும் முரிம் யூனியனோட எல்டர்ஸையும் அவன் கலாச்சாரமா. அதுக்கப்புறம் அங்க வந்த சோட எம்பரர் வந்து அவனோட நேர்மை, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பேச்சு அதெல்லாம் பார்த்து கவரப்பட்டு அவனை அவரோட டிசபிளா சீடனா ஆக்கிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துறான். அதுக்கு இன்னொருத்தன், அந்த பொசிஷன் தான் எல்லா யங் மார்ஷியல் ஆர்டிஸ்டோட ட்ரீமே. அது மட்டும் இல்ல, அதை விட ஆச்சரியமான விஷயம் ஒன்று இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? அவ்வளோ பெரிய அந்த அமேசிங்கான ஸ்பாட்டை ஜேஜியாங்க கான்குவர் பண்ண யூஜினூன் வந்து அதை வேணான்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்ணிட்டானா. அதை கேட்டு அங்க இருந்தவங்களும் என்ன அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. அப்படிப்பட்ட ஆஃபரை யாருன்னா ரெஃப்யூஸ் பண்ணுவாங்களா? ஆமா, அதுவே அந்த இடத்துல நான் இருந்திருந்தா அவரை நான் 1000 முறை போவ் பண்ணி அதை நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன். உண்மையாவே அவன் செஞ்சதை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்கப்புறம் டிசப்பாயிண்ட் ஆன சோட எம்பரர் வந்து அவன் அதை ரிஃப்யூஸ் பண்ணதுனால அவனுக்கு ஒரு பொசிஷன் தரதா சொல்லியிருந்தாராம். அதுவும் அந்த பொசிஷன் வந்து இன்னர் இன்வெஸ்டிகேஷன் ஹாலாம். நேதே இன்னர் இன்வெஸ்டிகேஷன் ஹாலா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அது இன்னொருத்தன், அது முரிம் யூனியன்ல இருக்கிறதுலயே ரொம்பவே அன்டெவலப்டு பொசிஷன். அந்த பதவியை யாருமே விரும்ப மாட்டாங்க. சோட எம்பரருக்கே டிசபிள் ஆகிற பொட்டன்ஷியல் இருக்க அவனுக்கு இது வந்து ஒரு சின்ன பதவியா தெரியலையா? அதுக்கு இவரு என்ன சொல்றாருன்னா, அப்படிதானே தோணுது. ஆனா இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. ஈவன் இதுல இம்பீரியல் ஃபேமிலி கூட இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதா சொல்றாங்க. என்னது இம்பீரியல் ஃபேமிலி கூடவா? அப்படின்னா இது இந்த மொத்த கதையுமே மாத்திரும். அதுக்கு இன்னொருத்தன், ஆமா அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்றான். எம்பரரே இதை கவனிச்சுட்டு இருக்கிறதுனால கொலாப்ஸ் ஆகியிருக்க இன்னர் இன்வெஸ்டிகேஷன் ஹாலை பழையபடி மாத்தி அதுக்கு இன்னும் ஹையஸ்டான பொசிஷன், அதாவது பொசிஷன் பவரு அதோட அதிகாரத்தை முரிம் யூனியன் அதிகரிக்கிறத தவிர வேற வழி இல்லை. இப்போ எம்பரர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிளான் லீடர் யூவை தேர்ந்தெடுக்கிற முடிவை நான் முழுமையா ஆதரிக்கிறேன். இனிமே நான் இதை தொடர்ந்து கவனிச்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட இவனுங்களும் எதுவா இருந்தாலும் சரி, இம்பீரியல் ஃபேமிலியே இதுல ஆர்வம் காட்டிட்டு கவனிச்சுட்டு இருக்கிறதுனால முரிம் யூனியனால இதை அலட்சியப்படுத்த முடியாது. அதுக்கு இன்னொருத்தன், ஆமா நீ சொல்றதும் சரிதான், நடக்கிறது எல்லாம் நாளுக்கு நாள் இன்னும் சுவாரஸ்யமாயிட்டே போயிட்டு இருக்கு. அதுக்கு இன்னொருத்தனும், ஆமா அதை தான் நானும் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவனும் ஷாக் ஆகுறாங்க. என்னடான்னு பார்த்தா இவ்வளவு நேரம் எல்லா கதையும் சொல்லிட்டு சரக்கு வச்சுட்டு இருந்த அவர் ஆளை காணோம். ஆமா, இங்க இருந்த ஆள் எங்க போனாரு? இல்லையே, இப்பதானே இங்க இருந்தாரு. அந்த ஆளை இங்க யார் கூட்டிட்டு வந்தது? நான் இல்லப்பா. அப்படின்னா நம்ம குடிச்சதுக்கெல்லாம் யார் பணம் கொடுத்தது? ஏய், எதுவானா இருக்கட்டும், நம்ம இன்னொரு கிளாஸ் ஊத்தி குடிப்போம். ஆமா, இப்போ சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே அந்த ட்ரிங்க் உண்மையாவே நல்லா தான் இருந்துச்சு. வதந்திங்களை முடிஞ்ச வரைக்கும் பரப்புறது தான் எங்களோட பிளான்ன்றதுனால அது சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் அளவுக்கு மீறி குடிச்சிட்டணும்னு தோணுது. சரி, அது எப்படி இருந்தாலும் அதுதான் எங்களோட ஹாவோ சொசைட்டியோட வேலை. சரி அப்படின்னா போயிட்டு நான் என்னோட மிஷனை கண்டினியூ பண்றேன் அப்படின்னு இவரும் சொல்றாரு. இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ, பாய்.